ஸோ இட்ஸ் நாட் லைக் நம்ம போய் ஏதோ நம்மளா போய் நான் இதை பேசுறேன் அப்படின்லாம் பேச முடியாது. ஸோ அந்த டப்பிங் டைரக்டர்லேருந்து டாப் ஹெட் வரைக்கும், கிரியேட்டிவ் ஹெட் வரைக்கும் எல்லாருடைய இன்வால்வ்மெண்ட்டுமே ஒவ்வொரு ஒர்க்லையும் இருக்கும். ஸோ அப்போ நீங்களே இப்போ நிறைய படங்களுக்குலாம் டப் பண்ணியிருப்பீங்களா? உங்களுக்கே டஃப்பாக இருந்தது, என்னடா இது பயங்கரமா போயிட்டு இருக்கே, ரொம்ப நேரமா இழுத்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ் இருக்கா சார்? நிறைய இருக்கு பிரதர். அதாவது நான்லாம் வந்து ஒரு பெரிய இதே கிடையாதுங்க. நான்லாம் ஒரு சின்ன லெவல் இதுதான். இப்போ ஜாம்பவான்கள் எல்லாமே இருக்காங்க இதில். நம்ம டப்பிங் கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ராதாரவி சார் அவரே ஒரு பெரிய ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினார். நம்ம இவர் பேட்டைக்காரன் இதுக்காக ஆடுகளம் படத்தில். இப்போ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜாம்பவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் சார், ஓகேங்களா, அவர்லாம் என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒவ்வொரு செகண்டும் அவர்கிட்டலாம் கற்றுக்கலாம். ஸ்ரீனிவாசமூர்த்தி சார்னா, அதுக்கு பிறகு கதிரவன் பாலுன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுடைய யூனியன் செக்ரட்டரியாக இருக்கார். அந்த மாதிரி நிறைய பேர், பேர் சொல்லணும்னா 2500 பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே சில டைரக்டர் முன்னாடி போய் பேசும்போது அந்த டைரக்டர் கேட்கறத இவங்க கொடுத்தாலும் டைரக்டர் சில நேரம் திருப்தி அடையாமல் போகலாம். ஓகேங்களா, அது ஒவ்வொரு இப்போ ஒரு டைரக்டருங்கிறவர் கேப்டன் ஆஃப் த ஷிப். அவங்க வந்து சில நேரம் வந்து இல்லை எங்களுக்கு இப்படிதான் வேணும்னு சில விஷயங்கள் கேட்பாங்க.